நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன், ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை சுத்தி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் நல்ல மழை, பயங்கரமான காத்தடிச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு குரங்கு மரத்துக்கு அடியில குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு வானத்துல இருந்து பறந்து வந்த கழுகு என்ன பண்ணுது, ஐயோ பாவமே, இந்த குரங்குக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு நினைச்சு தன்னோட கால் நகத்தை வச்சு நல்லா அழுத்தமா அந்த குரங்கை பிடிச்சு தூக்கிக்கிட்டு வானத்துல பறக்குது. அப்படி பறக்க பறக்க அது என்ன நினைச்சுக்குது, மழையில குளிர்ல நடுங்குற குரங்குக்கு மேல உயரமா போக 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 கொஞ்சம் கதகதப்பா இருக்கும், நம்முடைய சிறகுக்குள்ள அணைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நல்ல இறுக்கமா அதை பிடிச்சுக்கிட்டு இப்படியே அதுல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குரங்கால கீழே இருந்து பழக்கப்பட்டது, திடீர்னு ஒரு உயரத்துக்கு போகும்போது அந்த குரங்கால மூச்சு விட முடியல. அதையும் தாண்டி தன்னுடைய நெகத்தையும் இறகையும் போட்டு இருக்குனதுல அந்த குரங்கு மேல அந்த சதையெல்லாம் பிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. கழுகு என்னவோ நல்லதுக்கு தான் பண்ணுச்சு, ஆனா குரங்குக்கு எது தேவையோ அதை செய்யாம தான் எது பாதுகாப்புன்னு தனக்கு இருக்கோ அதையே குரங்குக்கும் கொடுக்க நினைச்சு கடைசியில மூச்சு விட முடியாம அந்த குரங்கு கீழே செத்தே விழுந்துருச்சு. இந்த கதையில இருந்து ஒரு அழகான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேரும் அவங்க வாழ்க்கையில சந்திச்சது, அவங்களுக்கு எது தேவையானதோ அதே விஷயத்தையே நம்ம வாழ்க்கைக்கு இது தேவையா தேவையில்லையான்னு தெரியாம சில பேர் நமக்கு சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கைக்கும் அவங்களோடதே சரியா இருக்கும்னு நினைச்சு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா கடைசியில கழுகுனுடைய வாழ்க்கை குரங்குக்கு கொடுத்த போது குரங்கு எப்படி மூச்சு திணறி விழுந்ததோ அதே மாதிரி நம்மாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பயணிக்க முடியாம கீழே விழுந்துருவோம். அதனால நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம் நமக்கு எது சரியோ அதுதான் மற்றவங்களுக்கு சரின்னு. அதை விட்டுட்டு நமக்கு தேவையானது மற்றவர்களுக்கு தேவையானதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா அது அவங்க வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன்படும்.